நீட் தேர்வு கொண்டு வந்து அது மூலமா நிறைய இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு ஒரு ரிசர்வேஷனும் கொண்டு வந்து இது ஒரு பாரத பிரதமரை வந்து அவருக்கான உரிய மரியாதையை கொடுக்காம மருத்துவத்திலையும் இருந்தது, கல்வியிலையும் இருந்தது. இந்த மாதிரி பல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பிரதமரை விமர்சித்தாங்களா? இல்ல இவங்க வந்து இந்தி திணிப்புன்னு இந்தியை பத்தி மட்டும் பேசுறாங்க. பட் இந்தி எடுக்கிறது ஆட்கள் வந்து அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு தினேஷ் ரோடி அவர்கள். வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். நிறைய விஷயங்கள்ல தமிழகத்துல இருக்கும்போது இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா இது ஏன் இந்த அளவு இம்பார்ட்டன்ட்? இல்ல, தமிழகத்துல இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கைங்கிற கேள்விக்கே முதல்ல இடம் கிடையாதுங்கிறதான் நான் பாக்குறேன். ரொம்ப வருஷமாவே தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை தான் இருந்துட்டு இருக்குது நடைமுறையில. பாவம் அப்பாவி ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்துல வந்து அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்காத மக்கள் மட்டும்தான் இன்னைக்கு இருமொழி கொள்கையில கட்டாயப்படுத்தி படிக்கப்பட வைக்க சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஏன்னா வசதி வாய்ப்பு பெற்ற மக்கள் எல்லாரும் அவங்களுடைய குழந்தைகளை நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக 50,000 மினிமம் இன்னைக்கு 50,000 இருக்கு. ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னா 50,000 வந்து அடிப்படை விலையா இருக்குது. அதுல இருந்து 1,00,000 வரைக்கும் சாதாரணமா சார்ஜ் பண்றாங்க ஒரு வருஷம் ஃபீஸ். ஆனா அரசாங்க பள்ளிகள்ல மட்டும்தான் இலவசமாவும் ரொம்ப மினிமலான 200 300 மாதிரியான ஃபீஸ்ல இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அது அடிப்படை கூலி தொழில் செய்யக்கூடிய மக்கள், விவசாயத்துல இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய குழந்தைகள் வந்து இந்த அரசாங்க பள்ளிகளை நம்பிதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த சமூகம் வந்து பல வருஷங்களாவே வசதி வாய்ப்பு பெற்றவர்களுக்கு ஒரு கல்வியும், வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு கல்வியும் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வு வந்து மருத்துவத்திலையும் இருந்தது, கல்வியிலையும் இருந்தது. இந்த மாதிரி பல ரயில்வே போக்குவரத்து துறையில இருந்தது. இந்த மாதிரி பல துறைகள்ல வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கான அந்த கேப்ப வந்து குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இன்னமும் அதுக்காண்டி எல்லாமே போயிடுச்சு, எல்லாரும் சமமாயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் அந்த கேப் அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய காலத்துல இங்க இருக்கிறாங்கன்னா இவங்க இங்க இருக்கிறாங்கங்கிற அளவுல இருந்தது. இன்னைக்கு அந்த கேப் வந்து பெரிய அளவுல குறைஞ்சு எல்லாருமே சமம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. இது ரயில்வே துறையில பல மாற்றங்கள் நடந்திருக்குது. நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பல மாற்றங்கள் நடந்திருக்குது. மக்களுக்கு சாதாரண அடிப்படை கூலி தொழில் செய்யற மக்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு 5,00,000 வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால பெரிய பெரிய நோயால பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இன்னைக்கு தரமான மருத்துவம் அவங்களுக்கு கிடைக்குது. மருந்து வாங்குறதுக்கு டெய்லி ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 3,000 4,000 மருத்துவத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்த சூழல் இன்னைக்கு மாறி இருக்குது. ரூ. 200 300 அதே மருத்துவத்தை இன்னைக்கு மோடி மக்கள் மருந்தகம் மூலமா மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதோடைய தொடர்ச்சியாத்தான் கல்வி நிலையங்கள்லயும் வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நீட் தேர்வு கொண்டு வந்து ஒரு கல்வி துறையிலேயே அதிகமாக பணம் கொளிக்கக்கூடிய துறை வந்து மருத்துவ கல்வி கொடுக்கக்கூடிய துறை. அதனால அந்த இடத்துல எல்லா மக்களுக்கும் வந்து அக்சசபிலிட்டி கிடைக்கணும். ஒரு பாமர மக்கள் கூட அங்க போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீட் தேர்வு கொண்டு வந்து அது மூலமா நிறைய இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு ஒரு ரிசர்வேஷனும் கொண்டு வந்து அவங்க அதிகமா அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இன்னைக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ்ல வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய அரசாங்கம். அதே மாதிரி கல்வி, அடிப்படை கல்வியிலையும் வந்து அவங்களுக்கான தரமான கல்வி கிடைக்கணும். இப்போ ஒரு பெரும்பாலான அரசாங்க பள்ளிகள்ல வந்து தமிழ் மீடியம் மட்டும்தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு பேரளவுக்கு நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு முழுமையா அந்த இத கொண்டு போறதில்ல. அதை தாண்டி இன்னைக்கு பணம் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மாணவர்கள் எல்லாரும் 3வது மொழி படிக்கிறாங்க. இவங்க வந்து இந்தி திணிப்புன்னு இந்தியை பத்தி மட்டும் பேசுறாங்க. பட் இந்தி எடுக்கிறது ஆட்கள் வந்து கம்மிதான். அதையும் தாண்டி மலையாளம் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தெலுங்கு ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து தெலுங்கு எழுத படிக்கிறதுக்கான உரிமைகள், அவங்களுடைய தாய்மொழியில படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ அதுக்கான உரிமைகள் கூட பறிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல.
அதை கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி மலையாளம் பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இதை தாண்டி இந்தி, பிரெஞ்சு, ரஷ்யன், இந்த மாதிரி ஜெர்மன், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ வந்து பணம் கட்டி பெரிய பெரிய பள்ளிகள்ல வந்து அவங்களுக்கு பள்ளிகள்லயே ஒரு பிரெஞ்சு படிக்க நம்ம பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சர் அவருடைய பையன் கூட வந்து பிரெஞ்சு தான் படிச்சுட்டு இருக்கிறாப்புல ஸ்கூல்ல. அப்போ இந்த மாதிரி பணம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான கல்வித்தரமும், பணம் இல்லாத ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு வந்து ஒரு விதமான கல்வித்தரமும் கொடுக்கறது ஒரு பெரிய கேப் இருக்கு அப்படிங்கிறத குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பாரத பிரதமர் பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டம், அதுக்கப்புறம் நவோதயா பள்ளி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கணும். இந்தியா முழுக்க எல்லா இடங்களுக்கும் கொண்டு வரணுங்கிறதுக்காக அதுக்கான ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதுக்காக பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம் வஞ்சகம் செய்யறாங்க. தமிழ் உணர்வு, தமிழ் அப்படிங்கிறத வச்சு அரசியல் செஞ்சுட்டு ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுல பெருவாரியான மக்கள் பாரதிய ஜனதா கட்சியோட இந்த திட்டத்துக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. அது களத்துல எங்களால பார்க்க முடியுது. ஏன்னா இது வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்கனாலும் அதுதான் நம்பிக்கிட்டு சுத்திட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எது நல்லது, எது கெட்டது, நம்மளுடைய பிள்ளைக்கு இது வேணுமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து இன்னைக்கு மக்களுக்கு இருக்குது. அதனால நிச்சயமா மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு துணையா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டமும் சரி, நவோதயா பள்ளிகளும் சரி நிச்சயமாக கொண்டு வருவோம். அதுக்கு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களும் உறுதியா நிக்கிறாங்க. எங்களுடைய தொண்டர்களும் உறுதியா நிக்கிறோம். சார், இந்த மும்மொழி கொள்கை வந்து ரொம்ப அவசியம் அப்படிங்கறத உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டீங்க. ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து அந்த அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு போட்டியிட்ட போதே பாத்தீங்கன்னா, இங்க வந்து நிறைய ஒரு மாதிரியான சிந்தனை ட்ரம்ப் வரக்கூடாது, வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க இருந்து ஆதரவு தெரிவிச்சதுல பாஜகவினரை சார்ந்தவர்கள் மேக்சிமம் ட்ரம்ப் அவர்கள் தான் வரணும்னு எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து அவருடைய அந்த பிரச்சாரத்திலேயே வந்து நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு. இங்க யார் யாரெல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்களோ அதிகமா எக்ஸஸா சட்டவிரோதமா அவங்க எல்லாம் கண்டிப்பா நாங்க வந்து அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாரு. சோ அப்பெல்லாம் நமக்கு வந்து எந்த கோபமே வரல. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து ஒரு கேலி சித்திரம் வரையறாங்க. கேலி சித்திரம்ங்கிறது ஆண்டாண்டு காலமா இருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடியும் இருக்கு, சுதந்திரத்துக்கு பின்னாடியும் இருக்கு. ஆனாலும் இப்போ வந்து ஏன் சார் இவ்ளோ கோபம்? இல்ல அதாவது அதுக்கு காரணமும் கூட நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அது கொள்கை ரீதியாக நடக்கக்கூடிய ஆட்சி. இது ஏதோ வந்தோம், என் பங்குக்கு நான் எவ்வளவோ கொள்ளையடிச்சேன், உன் பங்குக்கு நீ எவ்வளவு கொள்ளையடிச்சேன்னு போற கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு இதுதான் எங்களுடைய ஐடியாலஜி, இதுக்காக தான் நாங்க உழைக்கிறோம்னு உழைச்சு 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சாதிச்ச விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கொள்கை, எங்களுடைய அடல் பிகாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்துல சத்தியம் பண்ண ஒரு விஷயம், ஒரு ஆட்சியே ஒரு மாநிலத்துல வந்து நடந்துட்டு இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைக்கிறது, ஒரு கர்ப்பிணி பெண்ணோட சிசுவை வந்து கலைக்கிறதுக்கு சமம். அந்த தப்பை என்னுடைய கட்சியும், என்னுடைய ஆட்சியும் ஒருபோதும் செய்யாது அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல சத்தியம் செஞ்சார் எங்களுடைய முன்னாள் பாரா பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய். அவருடைய கொள்கையை நாங்க வந்து பின்பற்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் எங்கள் சகிப்புத்தன்மையை வந்து இன்னும் சுரண்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள். கலைக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. காங்கிரஸ் வந்து எத்தனையோ மாநிலங்கள்ல நினைச்ச நேரத்துக்கு வந்து ஆட்சியை கலைச்சு பந்தாடிக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருந்த ஒரு சூழல்ல இவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஒரு மாநிலத்தை ஆட்சியை கலைக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இருந்துட போறது கிடையாது. பட் அது ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை பண்றது இல்லை. ஆனா அதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஒரு சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா உடனே இது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பிரதமரை விமர்சிச்சிட்டாங்களா, இல்ல எங்க கட்சி தலைவர் ஏதாவது தப்பா பேசிட்டீங்களா, உடனே நாங்க அரெஸ்ட் பண்றோம், கைது பண்றோம், 6 மாசம் குண்டாஸ்ல போடுறோம். நீங்க கடந்த 4 வருடங்கள்ல தமிழ்நாட்டுல குண்டாஸ் போட்டவங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லா கட்சியில எதிர்கட்சியில இருந்த எல்லா கட்சியில இருந்தும் குறைஞ்சது ஒரு 200 பேருக்கு மேல குண்டாஸ் ஆக்ட போட்டு அவங்க எல்லாத்தையும் உள்ள சீரழிச்சது, 6 மாசம் உள்ள வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தின கொடுங்கோல் ஆட்சியா தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அந்த மாதிரியான கொடுங்கோல் பாசிசமான
விஷயங்கள்ல ஈடுபட்டது கிடையாது, ஈடுபட போறதும் கிடையாது. ஆனா இத வந்து நிறைய இந்த மாதிரி பத்திரிகை ஊடகங்களும் கூட இது வந்து நமக்கு அவங்க எதுவுமே நம்மள கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரியான பிரதமரை வந்து மிக கேவலமாக அதுவும் ஒரு மற்ற நாட்டுடைய பிரதமர்களுக்கு மத்தியில சிம்மாசனமிட்டு அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல நாடுகள் வியந்து பார்த்துட்டு இருக்குது. பிச்சை பாத்திரம் ஏந்திக்கிட்டு இருந்த நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி அது அப்ப நம்மளோட பாரதத்தோட முகத்தை அப்படி வச்சிருந்தாங்க. எந்த நாடு நமக்கு கடன் கொடுக்கும், எந்த நாட்டுல இருந்து நம்ம வந்து ரூபா வாங்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய நிலைமையில இருந்துச்சு இந்தியா. ஆனா 2014க்கு அப்புறம் இன்னைக்கு பாரதத்தையே திரும்பி இப்ப உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பாரதத்தை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல ஆட்சி செஞ்சு இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்குறோங்க. கொரோனாக்கு வேக்சின் வந்து நம்ம பல நாடுகளுக்கு, சின்ன நாடுகளுக்கு இலவசமாக சகோதரத்துவத்தை போட்டுறதுக்காக நம்ம அனுப்பி வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு. அப்படி இந்தியாவை டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இவங்களால பொறுத்துக்க முடியல. அத மத்த ஒரு பிரதமர், மத்த நாட்டினுடைய பிரதமருக்கு முன்னாடி ஒரு விலங்கு கட்டி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போட்டுக்கிறது நிச்சயமாக அது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். அது வந்து ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்களும் ஒருபோதும் ரசிக்கல. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்குது. இனிமேலும் இது மாதிரி எல்லா கருத்து சுதந்திரத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லைய தாண்டுனாங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலனை அவங்க அணிவிப்பாங்க அப்படிங்கறத நாங்க சொல்ல கடமைப்பட்டோம். சரி, நீங்க கருத்து சுதந்திரம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இங்க தமிழகம் நெறைய கருத்து சுதந்திரத்தை பார்த்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வந்து மதுரையில ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ் வந்து எப்படி என்ன மாரியான ஒரு சம்பவத்துக்கு ஆளானதுன்னு நமக்கு தெரியும். அது மாரி அ அ மேலும் ஒரு ஊடகம் தினமலரும் நெறைய டைம் இந்த மாரி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. அப்படிலாம் இல்லாம நீங்க அவங்க கருத்தையே பிரதிபலிக்கிற அந்த ஒரு இணையதளத்தையே முடக்குறீங்க. மக்கள் வேர்ல்ட் வைடா பார்க்குற இணையதளத்த முடக்குறீங்க அப்படின்னா, அது என்ன மாதிரியான மனோநிலை சார்? அதாவது இதே இது திமுகவுடைய ஸ்டாலினையோ, அதிமுகவுடைய தலைவர்களையோ போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்னு வரலாறுகள் நமக்கு சொல்லியிருக்குது. தினகரனுடைய தினகரனுடைய பத்திரிகை ஆபீஸையே தீய வச்சு கொளுத்துனது, அடிச்சு உடைச்சது, பல பத்திரிகை ஊடக இவங்களையே வந்து லாரி ஏற்றி கொன்னது, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து மிரட்டுறது, லாரி ஏற்றி கொல்றது, இந்த மாதிரியான பல எக்ஸாம்பிள்ஸ வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகள் செட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல. பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒண்ணும் வந்து அவங்க ஒண்ணுமே செய்யாம போய் அவங்களுடைய இணையதளத்தை முடக்கிறது அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்யல. அவர்கள் செஞ்சது வந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு இந்தியனாகவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்த பத்திரிகை ஊடகம் அது எங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சென்சார்ஷிப் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதுக்காக நான் எத வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறத வந்து ஒருபோதும் ஏத்துக்கொள்ள முடியாது. அதனால எங்களுடைய ரிட்டாலியேஷன நம்ம காட்டியிருக்கிறாங்க கவர்மெண்ட்ட. கவர்மெண்ட் ஒரு ஒரு பாரத பிரதமர வந்து இந்த அளவுக்கு கேலி சித்திரமா நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, என்ன சுதந்திரம் வேண்டியது ஒரு பத்திரிகை ஊடகத்துக்கு? அது அவங்களோட லிமிட்ஸ்ல அவங்க இருந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு யாருமே அவங்கள வந்து கொஸ்டின் பண்ண போறது கிடையாது. இதே ஆ விகடன் வந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. கோடி கோடியா வந்து அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இல்ல இங்க இப்படி பண்ணிட்டாங்க. கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை எல்லாரும் மாற்றணும்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்கிற எல்லா வதந்திகளையும் அவங்க எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க விகடன். அத வந்து நம்ம ஒருபோதும் நம்ம அதுக்காக வந்து நாங்க முடக்குறோம். அவங்க பத்திரிகையை முடக்குறோம், பத்திரிகையை கொளுத்துறோம்ங்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யல. ஆனால் இது ஒரு பாரத பிரதமர வந்து அவருக்கான உரிய மரியாதையை குடுக்காம, கீழ்த்தரமாக அவங்க செஞ்ச விஷயத்துக்காக மட்டும் தான், இன்னைக்கு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குதே தவிர, இது வந்து பத்திரிகை சுதந்திரத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க சுதந்திரத்தையும் தாண்டி செஞ்சதன் விளைவு தான் இன்னைக்கு அதோடைய முடக்கம். சோ, இப்படி வச்சுக்கலாமா சார்? நையாண்டி அதை தாண்டி ஒரு 7 எண்ணம் அது கூட ஒரு டிகிரேட் மோட்ல ஒரு டீஆக்டிவேஷன் அந்த மாரி ஒரு மோட்ல இருக்கறனால, அதற்கான நடவடிக்கை இது அப்படின்னு பார்க்கலாமா அத? நிச்சயமா நையாண்டி இதெல்லாம் வந்து நீங்க அரசியல்ல ஒரு தலைவர்கள நையாண்டி பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்க எவ்வளவோ கிசுகிசு எழுதுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க. இது எல்லாமே சகிச்சு ஒரு அரசியல்வாதி பொது வாழ்க்கைக்கு வரும்போது, இது எல்லாத்தையும் நாங்க சகிச்சுக்கிட்டு தான் பொது வாழ்க்கைக்கு வர்றோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு ஆளுகின்ற ஒரு அ கட்சியுடைய பிரதமர வந்து நீங்க வந்து அதுவும் இன்னொரு ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட்க்கு முன்னாடி
விலங்கு கட்டி அவர் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சித்தரிப்பை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல ஒரு இந்தியனா முதல்ல நீங்க இருக்கிறீங்களான்னு எங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்குது. அவர்கள் நம்ம ஒரு இந்தியன் அப்படிங்கிற அடிப்படை உணர்வு இருக்குதாங்கிறதே எங்களுக்கு இப்ப வந்து கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நாடுகள்ல இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பாப்புலாரிட்டியை பிடிக்காம, அவரை ஆட்சியில இருந்து அகற்றணுங்கிறதுக்காண்டி ஊடகங்களுக்கு ஃபண்ட் பெரிய அளவுல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு பகுதியா விகடனுக்கு வந்து விகடன் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா அதுக்கான என்கொயரி வைக்கணும். அதுக்கு பின்னாடி என்னென்ன திட்டங்கள் இருக்கு, யார் ஃபண்ட் பண்ணாங்க, எதுக்காக இந்த வேலைகளை செஞ்சாங்கங்கிறத அரசாங்கம் நிச்சயமா அதுக்கான இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும். ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நெறைய விஷயங்கள எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, நன்றி. உங்க நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.